ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ், அது மட்டும் இல்லாமல் அதர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஃபீஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்காது. ஸோ ஆல்டர்னேட்டிவாக மாற்றிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரப்போகிற இயர்ஸுக்கு 5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து எப்போ இருந்து, நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் இருந்தால் இல்லை இந்த அகாடமிக் இயரில் இருந்தால் இல்லை எப்போ இருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தீங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸ்பெஷல் அரியர் எக்ஸாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ அப்படின்னா என்ன, அது யாருக்கு அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபீஸ், அது மட்டும் இல்லாமல் அதர் ஃபீஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ எப்போ இருந்து இது யார் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே எலிஜிபிள். கண்டிப்பாக 2024 2025 அகாடமிக் இயர்லேருந்து உங்களுக்கு இந்த அகாடமிக் இயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராசஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்டானமஸ் காலேஜ்க்குரிய அந்த ஃபீஸ் சேஞ்சஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க பேமெண்ட் சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறனால அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர்ஸ் வந்து உங்கள் காலேஜோட அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் இருக்கனால ஸோ உங்களுக்கு யூனிவர்சிட்டி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட், இது வந்து யூஜி பிஜி ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து இதுக்கு முன்னாடி 1000 ரூபா இருந்துச்சு, இப்போ 1500 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கிரேட்ஸ், இது வந்து யூஜி பிஜி ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். இது எல்லாமே ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அட்டானமஸ் காலேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக இல்லை. ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1500 அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆன்லைன் சர்வீசஸ் ஃபீஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஸோ அதே மாதிரி கன்சாலிடேட் கிரேடும் மார்க் ஷீட்டு அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிஜி லாக்கர்ஸ் இந்த மாதிரி இதில் அப்லோட் பண்ணுறதுக்காக இதுக்கு முன்னாடி அமௌண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு 1500 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 5% வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 5 ரூபா இருக்குன்னா அடுத்ததுக்குரிய அந்த 5 ரூபா வந்து நியரஸ்ட் இன்டிஜராக கொண்டு வருவாங்க. நான் இது எப்படிங்கிற நான் அட்டானமஸில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அட்டானமஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான். உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் 2024 படிக்கீங்க, 2024 2025 அகாடமிக் இயருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. யூஜி பொறுத்த வரைக்கும் தியரி, ப்ராக்டிக்கல், ஃபுல்லி இன்டர்னல் பேப்பர்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு பேப்பருக்கும் ஈச் பேப்பருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா நீங்கள் முன்னாடி பே பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 225 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ப்ராஜெக்ட் ஒரு தீசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தீசிஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபா முன்னாடி பே பண்ணுவீங்க, இப்போ 450 ரூபா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டூடியோ பேஸ்டு கோர்ஸ் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் பேப்பருக்கு 450 ரூபா முன்னாடி பே பண்ணுவீங்க, இப்போ 675 ரூபான்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி மரைன் ஒர்க் ஷாப் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் பேப்பருக்கு நீங்கள் 450 ரூபா முன்னாடி பே பண்ணுவீங்க, இப்போ 675 ரூபான்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேப்பருக்குமே வந்து 450 ரூபா பே பண்ணுவீங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 675 ரூபான்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிஜிக்கு பொறுத்த வரைக்கும் தியரி, ப்ராக்டிக்கல், ஃபுல்லி இன்டர்னல் பேப்பர், அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், மினி ப்ராஜெக்ட், டிசைன் ரிலேட்டட் பேப்பர், டிசைன் ப்ராஜெக்ட் ஒர்க், சம்மர் ப்ராஜெக்ட் ஒவ்வொரு பேப்பருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 450 ரூபா முன்னாடி பே பண்ணுவீங்க, இப்போ வந்து 675 ரூபான்னு மாற்றிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா பே பண்ணுவீங்க, இப்போ வந்து 900 ரூபான்னு மாற்றிருக்காங்க. யூஜி பிஜி கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் அப்படி இல்லைனா கிரேட்ஸு, ஸோ அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாமே ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி 1000 ரூபா இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் 1500 ரூபான்னு மாற்றிருக்காங்க. இப்போ முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இது கிடையாது. அதே மாதிரி ஆன்லைன் சர்வீசஸ் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இது ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வரும். அதே மாதிரி வந்து கன்சாலிடேட் கிரேட்ஸு, மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்லாம் டிஜிலாக்கரில் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி வந்து அப்ளிகேபிள் இல்லாமல் இருந்துச்சு, என்ன நாட் அப்ளிகேபிள், இதுக்கு வந்து அமௌண்ட் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு 1500 ரூபா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷம் 5% பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரவுண்டட் ஆஃப் நெக்ஸ்ட்டு 5 ரூபீஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உங்களோட அமௌண்ட் வந்து 225 இருக்குது அப்படின்னா, ஸோ 5% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட கால்குலேட்டரில் 5% போட்டிங்க அப்படின்னா 0.05 வரும். ஸோ இந்த 0.05 நீங்கள் 225 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 11.25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ உங்களுக்கு 5% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 11.25 வரலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மறுபடியும் 225 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 236.25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு 5 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு 240 ரவுண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்னோட ப்ரெடிக்ஷன் படி சொல்லியிருக்கேன். அது ரீட் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் அரியர் எக்ஸாம்னா என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதாவது ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெகுலேஷனுக்குள்ளே அவங்க வந்து அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சு அந்த செமஸ்டர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தனியாக வந்து அரியர்ஸ் எழுதுறதுனால அது ஸ்பெஷல் அரியர்னு சொல்லுவாங்க. நார்மலாக இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ அரியர் எழுதினீங்க அப்படின்னா அது அரியர் எக்ஸாம் சொல்லுவாங்க.
ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எழுதுறதுனால இது அரியர் ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ நான் அட்டானமஸில் படித்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2024 இப்போ நடக்க போகிற எக்ஸாமோட இந்த ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமோட ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து நவம்பர் டிசம்பர் 2024 எழுதலாம், இல்லை ஏப்ரல் மே 2025 எழுதலாம். அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பேப்பருக்குமே. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணுற அந்த பேஜ் தான் coe.annauniversity.education அந்த பேஜ் தான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 30 ஆகஸ்ட் 11 AM உங்களுக்கு 18 செப்டம்பர் 4 PM வந்து போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாகின் பண்ணி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நார்மலாக ரிசல்ட் செக் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு இது பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ப்ரிவியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதர் ரெக்குயர்மெண்ட் டீட்டெயில்ஸு, அப்படின்னா சென்டர் எங்கே போட்டிருக்காங்கிறத பார்த்துக்கலாம். சென்டர் பொறுத்த வரைக்கும் சென்னை, விழுப்புரம், ஆர்னி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயிலாம் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சென்டர் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் அட்டானமஸ்க்கு. இதே ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 2001 2002 படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் மட்டும் அதர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு தேர்ட் செமஸ்டர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேறு யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 25 செப்டம்பர் 5 PM வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஸ்பெஷல் அரியர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அட்டானமஸ் காலேஜஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் ஓரளவு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில் உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.